இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்போ பாருங்கள், இது வந்து ஃபோன் வந்து ரீசெட் பண்ணதுனால உங்களுக்கு ஆகஸ்ட்டு 19th அதுலேருந்து தான் காட்டுது. அதை நான் வந்து ஃபோன் ஹேங் ஆகிடுச்சின்னு கொஞ்சம் டிலீட் பண்ணிட்டேன். இல்லைன்னா 1.5 வருஷத்துக்கான சேட் லிஸ்ட்டு இதில் நீங்கள் பார்க்க முடியும். இதில் பாருங்கள், வில்லியம் நான் வந்து நைட்டு கால் பண்ணுறேன் வெயிட் அப்படின்ட்டு போனவன் திருப்பி பண்ணவே இல்லை. அப்புறமா நான் கேட்டிருக்கிறேன், அமௌண்ட்டு கொடுக்குற ஐடியாவே இல்லை போல். ஏன் உன்னால் வந்து சொல்கிற மாரி ஒரு 5000 10,000ன்னு வந்து கொடுத்துருந்தா கூட இந்நேரம் வந்து அமௌண்ட்டு கொடுத்துருக்கலாம். இல்லை 1000 கொடுத்துருந்தா கூட இந்நேரம் 3/4 அமௌண்ட்டு கவர் பண்ணியிருக்கலாம். கொடுக்கக்கூடாதுன்னே உக்காந்துருக்கான் அந்த ஆள். எத்தனை மிஸ்கால் நீங்களே பாருங்கள், எத்தனை மிஸ்கால். 6ஆம் தேதி, நவம்பர் 6ஆம் தேதி. அடுத்தது டெய்லியும் சாரி வில்லியம் ஐடி என்னது ஐ எம் கம் இந்தியா. அதெல்லாம் எவன் கேட்டானே தெரில. ஐ எம் கம் இந்தியாவான் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறான். வெயிட் ஐ எம் செட்டில் மணி. எப்போ போன வருஷம் நவம்பர் மாதம் சொன்னவன் இன்னமும் செட்டில் பண்ணுறான் பாருங்க, இன்னமும் செட்டில் பண்ணுறான். அப்புறம் ஐ எம் கால் வில்லியம் என்னத்தை தான் டைப் பண்ணுறானே தெரில. நவம்பர் 26, நவம்பர் 30. நானும் எப்படிலாம் கெஞ்சி பார்த்துட்டேன். மொத்தம் ஒரு 5000 ரூபா இருந்தால் கூடியா, ஒரு அர்ஜென்ட்டியா அப்படின்லாம் கூட கெஞ்சி பார்த்துட்டேன். போட்டிருக்கேன், இந்த ஒரு வாய்ஸ் போட்டிருக்கேன், இருங்க கேளுங்க. வில்லியம் கொஞ்சம் பொறுத்துக்கு வில்லியம், ஒரு 10 நாள் பொறுத்துக்கு வில்லியம். சம்பளம் ஒட்டு நான் கண்டிப்பாக மாற்றி விட்றேன். என்னால் முடியல, உங்களுக்கும் எவ்வளோ கஷ்டத்தில் கொடுத்துட்ருக்கேன். நான் ஓரளவு சில பிரச்சனைலாம் முடிச்சு விட்றேன். நான் இங்கே சிங்கப்பூர்லேயும் போலீஸ் கம்பெனியில் இருக்கிறதால கொஞ்சம் எனக்கு பிரச்சனையாக இருக்குதுங்க, வேலை செய்கிற இடத்துல அப்படி இப்படியும். சரியா, ஒன்றும் சொல்ல முடியல, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. நான் கண்டிப்பாக பார்த்து பணத்தை அனுப்பிச்சி விட செட்டில்மெண்ட் பண்ணுறேன். இப்படின்னு ஒரு பணத்தை அனுப்புகிறான்னு சொல்லி சொன்னது அப்போ 30 நவம்பர். இப்படியே ஓடுது. டிசம்பர் 12 டிசம்பர், 23 டிசம்பர். கால் பண்ணுறேன்னு சொல்லுவான், கால் பண்ணவே மாட்டான். பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லுவான், பணத்தை போகவே மாட்டான். நான் நைட்டு கால் பண்ணுறேன் வில்லியம் ப்ளீஸு, டுடே நைட்டு கால் பண்ணுறான். போன மாதமும் அதான் சொன்னேன், மறுபடியும் சாரி நவம்பர் மாதம் மாதிரி சொன்னேன்னா மறுபடியும் டிசம்பர் மாதம் மாதிரியே சொல்லிட்டான். ஹாய் வில்லியம்னு போட்டிருக்கான். எதுக்கு போட்டான்னு தெரில. ஆனால் காசு மட்டும் தரமாட்டான். ஜனவரி மாதம் இப்படி எங்கள் அப்பா கிட்ட பேசணும்னு சொல்லி மெசேஜ் போட்டான், பேசவே இல்லை. ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி போடும்போதெல்லாம் ஐயர் வந்து போதையில் இருக்கிறது. போதையில் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வந்து பேசணும்னு தோணும், எல்லாம் பண்ணுவார். நான் வந்து அதுக்கப்புறம் சொல்கிறேன், என்றைக்கு 4ஆம் தேதி ஜனவரி அன்றைக்கி நான் கொஞ்சம் கோயிலுக்கு போனதுனால என்னால் வந்து கால் பண்ணி எங்கள் அப்பாட்ட கொடுக்க முடியல. நான் திருப்பி வந்துட்டு அடுத்த நாள் வந்து 10 மணிக்கு போயிடுவேன், கால் பண்ணுறேன் ஏன்னு சொல்லிட்டு தான் போனேன். போய் ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே இல்லை. ஜனவரி மாதம் என்னென்ன தான் பண்ணுறான்னு தெரியுமா? நம்மளும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்து அன்பும் ஆனந்தமும் பொங்கிட, அறமும் வள்ளமும் தளர்ந்திட, இல்லமும் உள்ளமும் பொங்க, இனிய திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்து. இவெல்லாம் மானங்கட்ட பையனாக இருப்பான் பழகுது. உண்மையிலுமே இவனுலாம் ரத்தமே இல்லை, இவெல்லாம் செத்துடலாம். நான் அவெல்லாம் இந்த தூக்கு மாட்டி சாவலாம். இவனெல்லாம் மானங்கட்ட பசங்க. பொங்கல் நல்வாழ்த்து போட்டிருக்காரு பாரதியேசி போட்டிருக்கான். அப்புறம் ஏதோ இந்த மாதம் செண்டு மணின்னு போட்டு வச்சுக்கிறான். ஜனவரி 29 கால் பண்ணுறேன் அப்படின்னு போட்டான், திருப்பி காலே பண்ணல. எத்தனை ஃபோனுங்க பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை ஃபோன் அவனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பானு. ஏகப்பட்ட ஃபோன் கால், ஆனால் ஒரு ஃபோனை கூட எடுக்கவே மாட்டான். கடைசியாக வந்து இதுதான் போட்டிருக்காரு இந்த மெசேஜ். இல்லையா, எனக்கு புரியுது நீ சொல்கிறதெல்லாம், ஃபைனான்ஸ் ஆன்சர் சொல்கிறது புரியுது, எனக்கு புரியுது. நானே வந்து சிங்கப்பூர் போலீஸ் பிரச்சனை வந்து வெளியே மீண்டாகி வெளியே வந்து நிற்கிறேன்.
சரியா? நீங்கள் எனக்கு ஃபைன் சார்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் ஊருக்கு வந்து என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் பரவாயில்ல வில்லியம். ஆனால் பணம் உங்கள்கிட்ட வாங்குறது உண்மை. உங்கள்கிட்ட பணம் வாங்குறது உண்மை. உங்கள் மச்சான்ட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட வாங்குறது உண்மை தான். நான் கொடுக்க தான் போகிறேன். ஆனால் நான் சிங்கப்பூர் வந்து என் லைஃப்பில் வந்து இது மாதிரி பார்த்தது கிடையாது. நான் ஒரு போலீஸ் பிரச்சனைலேருந்து மீண்டு வெளியே வந்திருக்கேன். நான் இப்போ வந்து 0 பேலன்ஸ் மாதிரி நிற்கிறேன். 0 பேலன்ஸ் நிற்கிறேன். நான் திருப்பி என்ன உருவாக்க முடியும், நான் உருவாக்கி தரேன்.